உன்னத பாட்டு 20ஆம் பாகம். இன்றைக்கு உன்னத பாட்டு 4வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே இருந்து நாம் படிக்க போகிறோம். 10வது வசனத்தை வாசிப்போமா? உன் நேசம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது என் சகோதரியே, என் மனவாளியே, திராட்ச ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாயிருக்கிறது. சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாயிருக்கிறது. ஆஹா, மணவாளன் எந்த அளவுக்கு மணவாட்டியை வர்ணிக்கிறார், மணவாட்டி மூலம் எந்த அளவுக்கு திருப்தி அடைந்திருக்கிறார் என்பதனை இந்த வசனம் காட்டுகிறது. மறுபடி ஞாபகப்படுத்துகிறேன், மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சபை ஆகிய உங்களையும் என்னையும் தான் இந்த இடத்துல வர்ணிக்கிறார். அவருடைய அந்த வர்ணிப்பின் ரகசியம்தான் என்னவென்று பார்ப்போம். உன் நேசம், இந்த இடத்துல 2 தடவை நேசம் என்று வருகிறது. எபிரேய மொழியிலே அளவா எழுதப்பட்டிருக்கிறது நேசம், அன்பு. இந்த 2 சொற்களுக்குமான எபிரேய சொற்களை பிறகு நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தி வித்தியாசத்தை காண்பிக்க போகிறேன். அநேகருக்கு இந்த கிரேக்க மொழியிலே இருக்கின்ற அந்த அன்பின் பல சொற்கள் தெரியும். அகாபே, ஃபெல்னேயோ, அப்புறம் ஏரோஸ், ஸ்டோர்கே, ஃபிலோஸ்டோர்காய், இதெல்லாம் தெரியும். ஆனால் எபிரேய மொழியிலே எல்லாருக்கும் தெரியும் அஹவா என்ற ஒரு சொல் இருக்கிறது. அதுதான் அன்பை குறிக்கும். அந்த அஹவா என்பதிலிருந்து தான் கிரேக்க அகாப்பே வந்தது என்று தெரியும். ஆனால் இந்த இடத்துல அந்த சொல் இல்லை. என்ன சொல் என்று நான் உங்களுக்கு பிறகு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதற்கு முன்னே மற்ற விஷயங்களை பார்ப்போம். உன் நேசம் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது என் சகோதரியே, என் மனவாளியே. கடந்த பாடத்திலே உங்களுக்கு இந்த சகோதரியே மனவாளியே என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று அந்த ஆபிரகாம் சாராள், ஆதியாகமம் 20 இவற்றின் அடிப்படையிலே உங்களுக்கு சொன்னேன். பிதா நமக்கு தேவன், இயேசுவுக்கும் தேவன். பிதா தேவன் நமக்கு பிதா, அதே தேவன் இயேசுவுக்கும் பிதா. அந்த வகையில் நாம் இயேசுவுக்கு சகோதரி. ஆனால் மனவாட்டி, இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டேன். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாக இருக்கிறது. ஏன் திராட்சை ரசம்? யூதர்களுடைய கலாச்சாரத்தில் இருந்த மிகவும் பெருமதியான பானம் திராட்சை ரசம். நான் சமீபத்திலே பாஸ்டரிடம் கேளுங்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியில் கிறிஸ்தவர்கள் திராட்சை ரசம் அருந்தலாமா, மது அருந்தலாமா என்று நான் விளக்கப்படுத்தி இருக்கிறேன். அதிலே இந்த திராட்சை ரசம், புதிய திராட்சை ரசம் என்றால் என்ன, பழைய திராட்சை ரசம் என்றால் என்ன, ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் இருக்கக்கூடிய திராட்சை ரசம் எப்படி 13 தண்ணீர் கோப்பைகளால் ஒரு கோப்பை திராட்சை ரசம் கலக்கப்பட்டு அதுதான் திராட்சை ரசம், இப்படியெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஆகவே இந்த மது அருந்தலாமா, திராட்சை ரசம் அருந்தலாமா கூடாதா என்ற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என் மூலமாக என்னுடைய அந்த பாஸ்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ அது வேண்டாம். ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், திராட்சை ரசம் தான் யூதர்களுடைய கலாச்சாரத்திலே சகலவித பானமும். இப்போ நமக்கு நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான பானங்கள் இருக்கின்றன அன்பானவர்களே. கொக்கா கோலா இருக்கிறது, பெப்சி கோலா, ஃபேண்டா, ஸ்ப்ரைட், அப்புறம் இந்தியாவிலே கோலி சோடா இருக்கிறது, அப்புறம் கலர் என்று குடிப்பார்கள். அந்த பழச்சாறு, இந்த பழச்சாறு, அந்த ஜூஸ், இந்த ஜூஸ், நெல்லி ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், இப்படி விதவிதமான பானங்கள் இருக்கின்றன. அப்புறம் நமக்கு அதுபோக இயற்கை பானங்கள், தயிர், மோர், அப்புறம் கூழ் குடிப்பது இருக்கிறது, அப்புறம் இளநீர் குடிப்பது இருக்கிறது. இன்னும் எத்தனையோ வகை வகையான பானங்கள் இன்று உலகிலே இருக்கின்றன. ஆனால் யூதர்களுடைய கலாச்சாரத்திலே தண்ணீர் போக ஏதாவது ஒரு விசேஷமான பானம் என்றால் திராட்சை ரசம் தான். ஒரு பெரிய விருந்து என்றால் உயர் ரக திராட்சை ரசம். ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு என்றால் தண்ணீர் குறைவாய் கலக்கப்பட்ட திராட்சை ரசம். அன்றாடகம் வீடுகளிலே திராட்சை ரசம் கொஞ்சம் வசதியானவர்கள் வைத்திருப்பார்கள். அது 13 தண்ணீர் கோப்பைகளுக்கு ஒரு திராட்சை ரச கோப்பையால் கலக்கப்பட்ட அந்த யார் வேண்டுமானாலும், ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் யார் வேண்டுமானாலும் அருந்தக்கூடிய திராட்சை ரசம். ஆகவே திராட்சை ரசம் என்பது தான் அவர்களுடைய முக்கிய பானம், விசேஷமான பானம், பெருமதியான பானம். அதனால் மணவாளன் சொல்லுகிறார் 10வது வசனத்திலே, திராட்சை ரசத்தை பார்க்கலாம் உன் நேசம் எவ்வளவு மதுரமாயிருக்கிறது. ஆஹா, அதாவது பானங்களில் சிறந்த பானம் திராட்சை ரசம், அதையும் விட சிறந்தது உன் நேசம். இதைத்தான் இயேசுவானவர் சபைக்கு சொல்லுகிறார்.
நீ சுவையானவள் என்கிறார். நீ சுவையானவள். என் சபையே, என் மணவாளியே, நீ சுவையானவள். வாவ்! சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாயிருக்கிறது. அன்பானவர்களே, நான் இந்த பாடத்திலே, இது 20வது பாகம் அல்லவா, கடந்த சில பாகங்களிலே இந்த பரிமள தைலம், சுகந்த வாசனை, அது பலியை குறிக்கும். ஞாபகம் இருக்கிறதா? மார்த்தாள், லாசருவின் சகோதரி மரியாள் அந்த வாசனை திரவியத்தை இயேசுவின் கால்களிலே அபிஷேகித்து தலைமயிரால் துடைத்தாள் என்றெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்போ இந்த காரியங்கள், இந்த கந்த வர்க்கங்கள், பரிமள தைலங்கள், இவை பலியை காட்டுகின்றன. அப்போ இயேசுவானவர் சொல்லுகிறார், சகல கந்த வர்க்கங்களை பார்க்கணும், அதாவது பலிகளை பார்க்கலாம், உன் பரிமள தைலங்கள், உன் ஸ்தோத்திர பலி எவ்வளவு வாசனையாயிருக்கிறது. என்ன சொல்லுகிறார் இயேசுவானவர்? சபையே, மோசே காலத்திலே இருந்து புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் 5 விதமான பலிகளை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கொடுத்து கொண்டு வந்தார்கள். மோசே காலத்துக்கு முன்பு கூட யோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் கூட பலிகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அத்தனை விதமான பலிகளையும் விட சபையே, நீ எனக்கு கொடுக்கின்ற ஸ்தோத்திர பலி, உன் சரீரத்தை ரோமர் 12:1 அடிப்படையில் நீ ஜீவ பலியாய் கொடுக்கின்ற அந்த பலி எனக்கு அதிக வாசனையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். வாவ் வாவ் வாவ்! அன்பானவர்களே, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு மதிப்பை நமது ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, இந்த இடத்துல நேசம் என்கிறார் என்ன? இப்போதான் அந்த எபிரேய சொல்லை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். டாட் டாட் டாட். இப்போ அஹாவா என்ற ஒரு சொல் இருக்கிறது அல்லவா? அந்த அஹாவா என்கின்ற சொல் அன்பின் உச்சம். அது கிட்டத்தட்ட அந்த கிரேக்க அகாபே போல, அந்த கிரேக்கர்கள் அகாபே என்பதனை எபிரேய அஹாவாவில் இருந்து தான் எடுத்தார்கள். அந்த அகாபே அன்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், அப்படித்தானே? நிபந்தனையற்ற அன்பு, திவ்ய அன்பு, தேவன் நமக்கு கொடுத்த அன்பு, அதெல்லாம். இந்த டாட் என்கின்ற அன்பு அஹாவா அன்பு அல்ல, அதை விட தரத்தில் குறைந்தது. ஒரு பெரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நான் ஒரு பாடத்தில் உங்களுக்கு பேதுருவை அதிர வைத்த இயேசு என்று பேசியிருக்கிறேன். அது யூடியூப்ல இருக்கிறது. யோவான் 21வது அதிகாரத்திலே இயேசு ஆனவர் அந்த சீஷர்களை சந்தித்த பொழுது, அவர்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு பேதுருவை பார்த்து இயேசுவானவர் கேட்கிறார், ஷிமோன் பாக் யோனா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இந்த மற்ற எல்லாரையும் பார்க்கலாம், மற்ற எல்லாவற்றையும் பார்க்கலாம், என்மேல் அகாப்பே அன்பை வைத்திருக்கிறாயா என்று. தமிழிலே அன்பு என்று வருகிறது, ஆனால் கிரேக்க மொழியிலே சொல்லுகிறார் அகாப்பே வைத்திருக்கிறாயா. அப்போ பேதுரு சொல்லுகிறார், ஆமாண்டவரே, நான் உண்மையில் ஃபிலேயோ வைத்திருக்கிறேன் என்று. அதாவது ஆமாண்டவரே என்றது ஒரு அன்பு இருக்கிறது, ஆனால் நீர் எதிர்பார்க்கின்ற அந்த அகாப்பே என்னிடத்தில் இல்லை, ஃபிலேயோ இருக்கிறது. ஃபிலேயோ என்பது ஒரு குறைந்த ஒரு அன்பு, அகாப்பே அளவுக்கு பெரிய அன்பல்ல. அன்பானவர்களே, அகாப்பே என்பது ஆவியில் இருக்கிற அன்பு. ஃபிலேயோ, ஸ்டோர்கே என்ற 2 அன்பு ஆத்துமாவில் இருக்கிறது. அதிலே இருதயத்தில், ஆத்துமா என்றால் இருதயம், மூளை எல்லாம் தானே, சிந்தை, சித்தம், உணர்ச்சி. அப்போ இருதயத்திலே உருவாகிற அன்புக்கு ஸ்டோர்கே என்றும், மூளையிலே உருவாகிற அன்புக்கு ஃபிலேயோ என்றும் பெயர். அப்புறம் சரீரத்திலே ஒரு அன்பு இருக்கிறது, அது எரோஸ். இப்போ பேதுரு சொல்லுகிறார் இயேசுவை பார்த்து, நீர் கேட்கின்ற அகாப்பே இல்லை. அது அப்படி அவர் சொல்லவில்லை. அவர், ஆமாண்டவரே, நான் உண்மையில் ஃபிலேயோ அன்பு வைத்திருக்கிறேன் என்று உமக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். உடனே இயேசு சொல்லுகிறார், நீ என்ன ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று. 2வது தடவை கேட்கிறார், ஷிமோன் பாக் யோனா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, உண்மையாக என்மேல் நீ அகாப்பே அன்பு வைத்தில்லையா அல்லது வைத்திருக்கிறாயா என்று. மறுபடியும் அதே பதிலை சொல்லுகிறார். என்ன? ஆமாண்டவரே, உண்மையில் நான் ஃபிலேயோ அன்பு வைத்திருக்கிறேன் என்று நீர் அறிந்திருக்கிறீர் என்று. சரி, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று
ஒரு பதவி உயர்வை கொடுத்தார். முதலில் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார், இப்போ ஆடுகளையே மேய்ப்பாயாக என்றார். 3வது தடவை ஒரு பயங்கர கேள்வியை கேட்டார் இயேசுவானவர். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என் மேல் உண்மையாக பிலேயோ அன்பை வைத்திருக்கிறாயா என்று. முதல் 2 தடவை அகாப்பே என்ற அளவா கேட்டார். இப்போ பிலேயோ அன்பை வைத்திருக்கிறாயா, நீ தானே சொல்லுகிறாய் பிலேயோ அன்பு வைத்திருக்கிறாய் என்று. ஆனால் அதையாவது உருப்படியாய் வைத்திருக்கிறாயா என்பது போல அவர் கேட்கவும் தான் பேதுருக்கு சரியான மாதிரி துக்கம் வந்துவிட்டது. உமக்கு தெரியாத ஆண்டவர், உண்மையிலே நான் உண்மையில் பிலேயோ அன்பு வைத்திருக்கிறேன் என்று பேதுரு சொல்ல, சரி நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இப்போ இதுதான் இயேசுவினுடைய அந்த மனப்பாங்கு. அவருக்கு வேண்டியது அகாப்பே, ஆனால் மனிதனால் அந்த அகாப்பையை கொடுக்க முடியவில்லை. ஆனால் பேதுரு பிற்காலத்திலே அதற்கு பிறகு அவருடைய மரணம் வரை அகாப்பே அன்பை வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் தலைகீழே சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்டவர் ரோமாபுரியில். அந்த இடத்தையே நான் போய் பார்த்திருக்கிறேன். ஆகவே அன்பானவர்கள், அது வேதத்தில் இல்லை, இது சரித்திரம். இப்போது எனக்கு நிறைய தமிழர்களோடு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், நான் எதை சொன்னாலும் வேதத்தில் இருக்கிறதா என்று கேட்பார்கள். பல விஷயங்கள் வேதத்தில் இல்லை. மூல உபதேசங்கள் வேதத்தில் இல்லாதவை நாம் எடுக்கக்கூடாது. மற்ற விஷயங்கள் சரித்திரத்தின்படி எடுக்கத்தானே வேண்டும் அல்லவா? அப்போ இயேசுவினுடைய மனப்பாங்கு என்னவென்றால், சபையால் அவருக்கு அகாப்பே அன்பை கொடுக்க முடியாது என்று அவருக்கு தெரியும். ஆனால் அதை எதிர்பார்க்கிறார். இப்போ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று வெளிப்படுத்தல் சொல்லுகிறாரே, அந்த இடத்துல அகாப்பே தான் சொல்லுகிறார். அவருக்கு வேண்டியது அதுதான். ஆனால் சபையால் அந்த அகாப்பே கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவதை விட, அதை விட குறைந்ததா இருந்தாலும் அந்த டாட் என்கின்ற அன்பாவது கிடைக்கிறதே என்று திருப்திப்படுகிறார் இயேசுவானவர். இதுவும் அவருடைய கிருபையை தான் காட்டுகிறது. அவர் சொன்னார் என்றால், நான் அகாப்பே அன்பை காட்டினேன், நான் என் ஜீவனை கொடுத்தேன், என் பிதா உலகத்தை அகாப்பே அன்பினால் நேசித்தபடினால் என்னை அனுப்பி நான் சிலுவையிலே மரித்தேன். ஆகவே சபையே, நீ என் மேல் அகாப்பே அன்பை வைத்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நரகத்துக்கு அனுப்புவேன். இப்படி அவர் சொன்னால் நமக்கு கிழிந்து விடும். உண்மையாக எனக்கு தெரியும், பல கிறிஸ்தவர்கள் அவர் மேல் அகாப்பே அன்பு வைத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை பார்க்கிற நீங்கள், உங்களில் அநேகர் அவர் மேல் அகாப்பே அன்பு வைத்திருக்கிறீர்கள். ஆகவே நான் சொல்லவில்லை ஒரு கிறிஸ்தவனும் ஆண்டவர் மேல் அகாப்பே அன்பு இல்லாதவன் என்று. ஒரு நாளும் நான் அப்படி சொல்லவில்லை. ஆனால் நான் உள்பட அநேக இந்த பொதுவான கிறிஸ்தவ பெரும்பான்மை கிறிஸ்தவர்களுக்காய் நான் பேசுகிறேன். எங்களால் அகாப்பே அன்பை எந்த நேரமும் காட்டிக்கொண்டிருக்க முடியவில்லை. அன்பானவர்களே, நீங்களே யோசியுங்கள், எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எத்தனை தடவை சுயநலமாய் வேலைகள் செய்கிறோம். அந்த அகாப்பே அந்த பேதுரு சொன்ன மாதிரி தான் இருக்கிறதான்ற உண்மையில். ஆனால் அகாப்பே லெவலுக்கு இன்னும் வரவில்லை அப்பா. ஏதோ பிலேயோ இருக்கிறது, அதற்காக அகாப்பே வேண்டாம் பிலேயோ போதும் என்று நான் சொல்லுவதாய் நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் என்ன சொல்லுகிறேன், இயேசுவானவருடைய கருணையை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், உன் நேசம், உன் டாட், அகாவா அல்ல, டாட் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. உன் நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் மதுரமாக இருக்கிறது. இது அவருடைய கிருபையை காட்டுகிறது. நான் எதிர்பார்க்கின்ற அளவு நீ என் மேல் அன்பு கூறவில்லை தான், இருந்தாலும் நீ காட்டுகிற அந்த கொஞ்சம் அன்பையே நான் இவ்வளவு பெருமதியாய் நினைக்கிறேன். அன்பானவர்களே, இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே ஆப்டிமிஸ்டிக் வர்சஸ் பெசிமிஸ்டிக் ஐடியாஸ் என்று. இப்போது ஒரு கோப்பையிலே, ஒரு கண்ணாடி குவளையிலே பாதி தண்ணீர் நிரப்பி வைத்தால் அதை பார்த்து ஒரு ஆப்டிமிஸ்ட், நேர்மறையானவன் சொல்லுவானாம், இந்த கோப்பையிலே பாதி தண்ணீர் இருக்கிறது என்று. ஒரு பெசிமிஸ்ட், எதிர்மறையானவன் சொல்லுவானாம், இந்த கோப்பையிலே பாதி தண்ணீர் இல்லை என்று. நமது ஆண்டவர் அகாப்பே குறைந்த கிறிஸ்தவர்களை கூட பார்க்கும் பொழுது, உன்னிடத்துல அகாப்பே குறைவு என்று திட்டுவதற்கு பதிலாக, அகாப்பே இருக்க வேண்டிய இடத்தில் குறைந்தது இந்த பிலேயோவாவது இருக்கிறதே என்று சந்தோஷப்படக்கூடிய நேர்மறையானவராம். அப்போ இங்கே என்ன சொல்லுகிறார், அகாவாவை பற்றி சொல்லவில்லை, டாட். உன் டாட் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது என் சகோதரி, என் மனவாளியே. திராட்சை ரசத்தை பார்க்கலாம், உன் டாட் எவ்வளவு மதுரமாக இருக்கிறது. பாருங்கள் அவருடைய அந்த
கிருபையை. என்னால் தாங்க முடியவில்லை அவருடைய அந்த கருணையை நினைக்கும் பொழுது. அவருக்கு நாம் கொஞ்சத்தை கொடுக்கும் பொழுது கூட பெரிதாய் அதை வரவேற்கிறார் பாருங்கள். இதை அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பல தடவை காட்டியிருக்கிறார். அந்த ஒரு சின்ன பையன் 5 அப்பம் 2 மீன்களை கொடுக்கும் பொழுது இவ்வளவுதான் இருக்கிறதா என்று யோசிக்காமல் கொண்டு வாருங்கள் என்று அதை எடுத்து எத்தனை ஆயிரம் பேருக்கு உணவளித்தார். அந்த ஒரு ஏழை விதவை 2 காசை போடும் பொழுது பரவாயில்லை ஏதோ இருந்ததை போட்டு விட்டாள் அப்படி என்று சொல்லாமல் ஏதோ அவள் தான் அதிகமாய் போட்டாள் என்பது போல அவர் அதை எந்த அளவுக்கு அங்கீகரித்தார், பாராட்டினார். இதுதான் நமது இயேசு. ஆகவே சபையே, அவருக்கென நீங்கள் கொடுக்கும் உங்கள் நேரம், உங்கள் தாளந்து, உங்கள் திறமை, உங்கள் அன்பு எதுவாக இருந்தாலும் மக்கள் 1000 சொல்லட்டும், என்ன இவ்வளவுதான் ஆண்டவருக்கு கொடுக்கிறாயா, இவ்வளவு நேரம் தான் நீ ஆண்டவருக்கு கொடுக்கிறாயா, இவ்வளவு வசனங்கள் தான் நீ வாசிக்கிறாயா, 1000 பேர் 1000 சொல்லட்டும், இயேசுவானவர் அதை நேர்மறையாக பார்க்கிறார். நான் இதை உங்களுக்கு உங்கள் சோம்பேறித்தனத்தை அங்கீகரிக்க நான் சொல்லவில்லை. இப்போ சில பேர் 3 மணி நேரம் ஜெபிக்கிறார்கள், சில பேர் 1 மணி நேரம் ஜெபிக்கிறார்கள், சில பேர் 15 நிமிஷங்கள் ஜெபிக்கிறார்கள். ஆனால் இப்போ நான் கூட சொல்லுவேன், அதிகமாக ஜெபியுங்கள். என்னை பொறுத்தவரை நீங்கள் கேட்டால் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் குறைந்தது 2.5 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ஜெபிக்க வேண்டும். வேதத்திலே பல அதிகாரங்களை வாசிக்க வேண்டும். அதை நான் சொல்லுவேன். சரி, சிலரால் அது முடியாமல் போகிறது. ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறார்கள், 15 நிமிஷங்கள் ஜெபிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அதை கூட அங்கீகரிக்கிறார் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்காக அதிலேயே உட்கார்ந்து விடாதீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததிலிருந்து பாஸ்டர் சுரேஷ் சொல்லிவிட்டார் 15 நிமிஷம் ஜெபித்தால் போதுமாம், இயேசு அங்கீகரிக்கிறாராம் என்று அப்படி சோம்பேறியாகி விடாதீர்கள் ப்ளீஸ். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இயேசுவானவர் நம்மை அங்கீகரிக்கிறவர். ஆஹா, 11வது வசனம், என் மனவாளியே உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது. தேன் தேவனுடைய வார்த்தையை குறிக்கின்றது. சபையின் உதடில் தேவனுடைய வார்த்தை இருக்கும் போது மணவாளனுக்கு அது தேன் ஒழுகுவது போல இருக்கிறதா. அது ஒழுகுகிறது மாத்திரமல்ல, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. தேனும் பாலும் என்பது ஒரு அழகான ஒரு 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 வெளிப்பாடு. தேசத்தை, தனது தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்றவர் ஆண்டவர். அப்போ தேனும் பாலும் இருக்கிறது. உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை குப்பாய் இருக்கிறது. வஸ்திரம் நீதியை குறிக்கும். அப்போ சபையை பார்த்து சொல்லுகிறார், என் மனவாளியே, கர்த்தருடைய வார்த்தை உன் உதடுகளில் இருந்து வெளி வருகிறது. அப்போ வார்த்தையை நீ உள்ளத்தில் வைத்திருக்கிறாய், உள்ளத்தில் இருக்கிறதல்லவா வெளியே வரும். ஆகவே வார்த்தை புத்தகத்தில் இருக்கிறது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புத்தகம் அல்மாரியிலே இருக்கிறது, அதற்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் நமது இருதயத்துக்கு வர வேண்டும். இருதயத்துக்கு எந்த அளவுக்கு வருகிறதோ அந்த அளவுக்கு அது உதடுகளில் இருந்து தேனாய் ஒழுகும். அது மாத்திரமல்ல, அது நம் நாவின் கீழ் தேனும் பாலுமாய் தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா. வெளியே போனவுடன் உள்ளே இல்லாமல் இல்லை, உள்ளேயும் இருக்கிறது, வெளியேயும் இருக்கிறது. நீதி உன் வஸ்திரங்கள், உன் நீதியின் வாசனை லீபனோனின் வாசனை குப்பாய் இருக்கிறது. இந்த இடத்துல லீபனோன் என்று வருவது ஒரு 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 அழகான வாசனை குறிக்கும். லீபனோனிலே இருக்கின்ற அந்த மரங்கள், அந்த தோப்புக்களுக்குள்ளே அந்த காலத்தில் போகும் பொழுது வருகின்ற அந்த நறுமணம், அந்த அதைத்தான் சொல்லுகிறார். 12வது வசனம், என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். இந்த 3 காரியங்களும் என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவா? நீ அடைக்கப்பட்ட தோட்டம். நீ ஒரு தோட்டம். சபையே, நீ ஒரு தோட்டம். ஒரு தோட்டத்தில் என்னென்ன இருக்கிறது? பசுமை இருக்கிறது, அழகழகான மிருகங்களும் பறவைகளும் திரிகின்ற ஒரு தோட்டம். ஒரு அழகான தோட்டத்தை கற்பனை பண்ண பாருங்களேன். அழகான தோட்டங்களுக்கு போயிருக்கிறீர்களா? நான் போயிருக்கிறேன். சில தோட்டங்களுக்கு போனால் ஒருவேளை இது போலத்தான் ஏதேன் இருந்திருக்குமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அழகான தோட்டங்களுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். ஆனால் ஏதேன் தோட்டம் எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை கூட பண்ண முடியாது, அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். ஒரு தோட்டத்திலே நீரூற்று ஓடும்,
பச்சை பசேலென புற்கள், சின்ன சின்ன செடிகள், கொடிகள், விதவிதமான பூக்கள், அந்த பூக்களிலிருந்து வருகின்ற நறுமணம், பெரிய பெரிய விருட்சங்கள், அந்த மரங்களில் மோதுகின்ற அந்த காற்றினால் ஏற்படுகிற சலசல சத்தம், அப்புறம் அந்த இலைகள் கீழே விழுந்திருக்கும் பொழுது அதற்கு மேலே முயல்கள், மான்கள் போன்ற விலங்குகள் நடக்கும் பொழுது வருகின்ற அந்த சருகு சத்தம். ஆஹா, ஒரு தோட்டம் என்பது இவ்வளோ அழகான ஒரு 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 விஷயம். சபை அப்படியாம். ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு தோட்டம் தெரியுமா? அடைக்கப்பட்ட தோட்டம். ஏன்? கண்டவனும் அதை அனுபவிக்க கூடாது. சபையினுடைய ஆசீர்வாதங்கள், சபையினுடைய மகிமை கண்டவனும் ஆசீர்வதிக்கப்பட அல்ல, ஆண்டவராகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட. சபையிலே ஆண்டவராகிய இயேசு மாத்திரம் மகிமைப்பட வேண்டும், எவனும் மகிமைப்படக்கூடாது. உங்கள் சபைகளுக்குள்ளே அரசியல்வாதி வரக்கூடாது. அவன் வந்து ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாய் வரட்டும். அரசியல்வாதி, ரட்சிக்கப்படாத அரசியல்வாதி உங்கள் மேடைகளில் ஏறக்கூடாது. பிற மத தலைவர்கள் உங்கள் மேடைகளில் வந்து உட்காரக்கூடாது. உங்கள் விசேஷ நிகழ்வுகளுக்கு பிற மத தலைவர்கள் வருகை தரக்கூடாது. அவர்களுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது. அவர்களை பரிவாரங்களோடு அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு பெரிய பெரிய பாராட்டு விழாக்கள் நடத்தி சபையிலே இயேசுவானவரை தவிர வேறு எவனுக்கும் எவளுக்கும் மகிமை போகக்கூடாது. ஏனென்றால் அது ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. யோவான் 4வது அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரியோடு பேசும் பொழுது இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை பருகுகின்றவனுடைய வாழ்க்கையில் இருந்து ஜீவ நதி உள்ள ஊற்றுகள் பாயும். ஆஹா, அப்போ கிறிஸ்தவனுடைய நீரூற்று, தேவனுடைய வார்த்தை, அந்த துதி, அந்த மகிமை மறைவு கட்டப்பட்டது. அது ஆண்டவருக்காக மாத்திரமே. முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். கிணறு, ஒரு கிணறை எடுத்துக்கொண்டால் அந்த கிணற்றுக்குள் அந்த அந்த ஊறி வருகின்ற தண்ணீர் தான். என்ன, கிணற்று நீரை ஆற்று வெள்ளம் அள்ளிக்கொண்டு போக முடியுமா? ஆற்று வெள்ளம் என்றால் என்ன? கள்ள உபதேசங்கள். இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ தத்துவ ஞானங்கள், உபதேசங்கள், கள்ள கலாச்சார பண்பாட்டு விடயங்கள் இருக்கின்றன. அவை சபைக்குள்ளே வந்து இந்த கிணறை பழுதடிக்க கூடாது. இன்றைக்கு தமிழர்களுக்கு நடந்திருக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால், கலாச்சாரத்தில் இருக்கிற பல விஷயங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய கிணற்று நீரை ஆற்று நீர், கடல் நீர், வாவி நீர், குளத்து நீர் என்று மற்ற நீர்களால் கலங்க பண்ணி வைத்திருக்கிறோம், அனுமதித்திருக்கிறோம். அந்த நீரெல்லாம் வந்து இதிலே சேர. அப்போ அந்த கிணற்றினுடைய மகிமை என்ன? சபை என்பது கிணற்று நீர். நீ முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 4:30. முத்திரிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆகவே நமது கிறிஸ்தவம் வெளியே இருக்கின்றவர்களால் பழுதாக்கப்படவும் கூடாது, நம் நன்மைகள் வெளியே உள்ளவர்களால் அனுபவிக்கப்படவும் கூடாது. நம் மூலம் மகிமைப்பட வேண்டியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. நம்முடைய உபதேசம் கிணற்றிலிருந்து நீரூற்றாய் தேவன் வழங்குவது. வெளியே இருக்கின்ற நதிகள், காயல்களில் இருந்து நமக்கு வந்து உபதேசங்கள் கலக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிணற்று நீர் பழுதாக கூடாது. ஆகவே இதைத்தான் நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நான் அடுத்த பாடத்திலே இதே 12வது வசனத்தில் இருந்து தான் தொடங்க போகிறேன். இதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக விளக்குவது நல்லது என்று நினைக்கிறேன். இப்போதைக்கு போய் வாருங்கள், அடுத்த பாடத்திலே சந்திப்போம்.